எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ராஜ்மா ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொட்டி கூட ஜீரா ரைஸ் கூடலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ராஜ்மா வேக வைக்க போகிறோம். நான் 1 கப்பு ராஜ்மாவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்க தண்ணியோடயே அதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 துண்டு பட்டை, அப்புறம் ஒரு பெரிய ஏலக்காய். இது இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரோட மூடியை போட்டு ஒரு 5 விசிலுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ராஜ்மா நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ மூடியை போட்டு நம்ம விசிலை போட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். இப்போ 5 விசில் ஆயிட்டுது. நம்ம இப்போ ப்ரெஷர் குக்கரை திறந்து பார்க்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு திறந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், ராஜ்மா நல்லா வெந்துட்டுது. இப்போ இது வெந்துட்டுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அது ராஜ்மாவை எடுத்து அமுக்கி பாருங்கள். நல்லா மசிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா நல்லா வெந்துட்டுதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெந்துட்டுது ராஜ்மா. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தை நல்லா பொரிய விடுங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் அதுமாதிரி சாப்பரில் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா நைஸாக நறுக்கிக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டுது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா அதை வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதில் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டுது இஞ்சி பூண்டு. இப்போ இதில் தக்காளி பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் கிடைக்கிற டொமேட்டோ பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம இப்போ நல்லா வேக விட போகிறோம். ஏன்னா தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வேகணும். இதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சுது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இது இந்த மசாலாவில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க ராஜ்மாவை இதில் சேர்க்க போகிறோம். ராஜ்மாவை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ராஜ்மாவும் அந்த மசாலாவும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் இதை நம்ம வேக விடலாம். இப்போ ராஜ்மா திக்காக இருக்குது. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதில் உப்பும் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் இதை நம்ம வேக விடலாம். ஒரு மூடியை போட்டு வேக விடுங்க. இப்போ 7, 8 நிமிஷம் ஆயிட்டுது. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க போதும். இப்போ 2 to 3 மினிட்ஸ் ஆயிட்டுது. இப்போ இதில் கொத்தமல்லி போட்டு நம்ம இதை கார்னிஷ் பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்மளோட எம்மி ராஜ்மா ரெடி ஆயிட்டுது. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை ரொட்டி கூட, அப்புறமா ரைஸ் கூட, எஸ்பெஷலி இந்த ஜீரா ரைஸ் பண்ணி அது கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.